அன்புக்குரியவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:13 கடைசி பகுதி, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லுகிறார். அப்போ இவர் யார்? இந்த வார்த்தை சொல்லக்கூடிய ஆண்டவராகிய தெய்வம் எப்படிப்பட்டவராம்? இந்த வார்த்தை சொல்கிறது, அவர் யாராமா? நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லைங்கிறார். அப்போ சர்வசாதாரணமான ஒரு மனிதன் அல்ல இவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாள் வைத்திருக்கிறோமே மாதங்கள், அந்த நாள் உருவாகிறதுக்கு முன்னாலே இருக்கிறாருன்னா அவர் தான் ஆதி அந்தமானவர். அவருக்கு முந்தினவங்க யாருமே கிடையாது, அவரே எல்லாம். அப்படிப்பட்ட தெய்வம் சொல்றாரு, ஏன் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் யார் இருக்கா இந்த உலகத்தில்? ஒருத்தரும் கிடையாது. ஆகவே நான் செய்கிறதை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற அவரே எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் படைத்தவர். அப்போ அவர் செய்கிறதை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. அதனால தான் யோபும் கூட சொல்றார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்னு. அப்போ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர்தான் என்று சொல்லி யோபுவுக்கு கூட வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உயர்வான தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை வீணா போயிருமா? கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த திட்டம், அந்த தரிசனம், அந்த காரியங்கள் எல்லாம் பொய்த்து போகுமா? ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நீங்கள் காண்கிற இந்த மாயான உலகத்தில் நாம் காண்கிற அந்த சம்பவங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் சாத்தியமாகுமா? இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? ஆண்டவர் இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, இதெல்லாம் எனக்கு செய்வாரா? அப்போது அவர் செய்வேன் என்று எதையெல்லாம் அவர் தீர்மானம் பண்ணினாரோ அதைத்தான் நமக்குடைய காதுகள் கேட்க சொல்லியிருக்கிறார். நம்முடைய கண்கள் காண வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே காதால் சொல்லப்பட்டதையும் கண்களால் பார்க்கிற அந்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறாமல் போகும்? அவர் செய்வேன் என்று தீர்மானம் பண்ண பிறகுதான் அதை அறிவித்திருக்கிறார். அப்போ அவர் செயலை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாதே. ஆகவே பயப்படாதிருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலையை வைத்து அவர் சொல்லலை. நீங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாலேயே அவர் உங்களை குறித்தான ஒரு வரைபடத்தை போட்டுட்டார். அப்போது நம்முடைய பலம், பலவீனம், குறை, நிறை எல்லாம் அறிந்தவர் அவர். அப்போது அவர் உங்களுக்காக செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சொன்னது தான், அது நடந்தே தீரும். எத்தனை விதமான எதிர்ப்புகள், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தால் அவர் கொடுத்த அழைப்பு, அவர் கொடுத்த தரிசனம் ஒன்றும் நடக்காமல் போகாது. 100% நடக்கு. தைரியமாக இருங்க. வேலை ஸ்தலங்களில் உங்கள் வேலையை தூக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல ஊழியம் செய்கிறோ அந்த ஊழியத்தை வேறு விதமாக தள்ளி கொண்டு போகணும்னு நினைக்கிற சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். நீங்கள் அந்த இடத்துல பெரிய ஊழியத்தை செய்வீங்க. நிஜமா வேலை செய்கிற இடத்துல உங்கள் தலையை அப்படியே தலை நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் பெரியவர் என்பதை உங்கள் வாழ்விலே மற்ற ஜனங்கள் பார்க்கத்தக்கதான அதிசயம் சீக்கிரத்தில் நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியின் நாள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலையில் கர்த்தாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய செயலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எதுவும் இல்லை என்று எங்களுக்கு மீண்டும் ஒரு விசை வெளிச்சம் போட்டு காட்டினீர். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் நாள் உருவாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறீங்கப்பா. உங்கள் கைக்கு தப்பு வைக்கத்தக்கதான உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் சகல விதமான நீங்கள் முன்குறித்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நடக்க போகிறதுக்காக நன்றி. நன்மையை கிருபை எங்கள் வாழ்வில் தொடர்றதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.